வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த 2 1/2 இன்ச் கேட் வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ஹேண்டில் வந்து உடஞ்சிருச்சு. வேறு வால்வு இன்ஸ்டால் பண்ணி தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதேபோல் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹரித் வால்வு தாங்க இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வால்வோட டபுள் சைடு கட் பண்ணி எடுத்துருவோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரித் வால்வு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வால்வு கட் பண்ணதுனால அந்த பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வால்வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அந்த பைப் கூட கனெக்ட் பண்ணிருவோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வால்வோட யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கழட்டி எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பைப்பை வந்துட்டு ஹீட் பண்ணுவோங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பிவிசி பைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சால்வெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதே போல் சால்வெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல யூபிவிசி சால்வெண்ட் தாங்க அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பைப்பில் வந்துட்டு எக்ஸஸாக இருக்க பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வால்வோட இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்க யூனியனையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டுங்க நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, உள்ளே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வால்வை வந்துட்டு நம்ம சென்டரில் எடுத்து கனெக்ட் பண்ணுவோங்க. இந்த வால்வு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இந்த வால்வை எடுத்து பார்த்திங்கன்னா சென்டரில் கனெக்ட் பண்ணிடுவோங்க. அதே போல் அந்த ஓரிங் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்மளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைட் பண்ணிட்டு மோட்டரையும் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டிடுவோங்க. அப்படி வந்துட்டு ஒரு வேளை லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த யூனியனை டைட் பண்ணோம் அப்படின்னாவே அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் ஆயிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோடு சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.